இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினமதிலும் கூட நம்ம ஆண்டவருடைய ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகத்தில் 25வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில், அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. அப்போ இதை யாரை பற்றின ஒரு வசனமாக நம்ம பார்க்கிறோம் என்று பார்த்தால், ஒரு ரெபெக்காள் 2 பிள்ளைகள் வயிற்றிலே ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருக்கிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி அவள் கர்த்தரிடத்திலே விசாரிக்க போனாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தர் பதில் கொடுக்குறார். ரெபெக்காளுக்கு பதில் கொடுத்து யாரை சேவிப்பாங்க, யாரை பார்க்கலாம், யார் ஜனம் பெருத்தவர்களாக இருப்பார்கள் என்று ரெபெக்காளுக்கு கர்த்தர் பதில் கொடுக்குறார். பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து, வாழ்க்கை திட்டத்தை குறித்து, பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ரெபெக்காளுக்கு விவரமாக எடுத்து கூறுகிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைய நாட்களில் கூட நம்ம அநேக வீடுகளில் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கலாம். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து பேசுகிற காரியங்கள், சபைக்கு வராத, தேவனுக்கு பயப்படாமல், வேலைக்கு போகாமல் ஏதோ ஒரு காரியத்தில் அடிமையாக இருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் குடும்பங்களில் அநேக பிள்ளைகள் இருக்கலாம். அப்போ பெற்றோர்கள் நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன் பிள்ளை குறித்தே மற்றவரிடம் தவறாக பேசுறது, தவறாக சொல்லுகிறதான காரியங்கள். அப்போ இந்த மாதிரி நிறைய அநேக குடும்பங்களில் இருக்குது. அப்போ ரெபெக்காள் எப்படி ஆண்டவர்கிட்ட போய் பிள்ளை குறித்து விசாரித்தாலோ, அதே போல் இந்த நாட்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து தேவனத்தில் விசாரிக்கணும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை திட்டங்கள், வேலை திட்டங்கள், பிள்ளையுடைய படிப்பு காரியங்கள், பிள்ளையுடைய ஊழிய காரியத்தை குறித்து, பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, வரும் நாட்களில் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படி பிள்ளைகளை குறித்து ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கும் போது நிச்சயமாய் ரெபெக்காளுக்கு பதில் கொடுத்த தெய்வம் இன்றைக்கு அநேகர் பிள்ளைகளை குறித்து கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது இன்றைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். லூக்கா புஸ்தகத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இதயத்திலே வைத்து சிந்தித்தாள் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த நாட்களில் மரியாள் சிமியோன் சொன்னதையும், புதிய ஏற்பாடு சிமியோன் சொன்னதையும், அந்த அன்னாள் சொன்னதையும் தன் மனதிலே வைத்து சிந்தித்தாள். மேய்ப்பர்கள் சொன்னதையும் தன் மனதிலே வைத்து சிந்தித்து கொண்டிருந்தாள் என்று நம்ம பார்க்கிறோம். பிள்ளை குறித்ததான காரியத்தை சிந்தித்து கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களில் நாம் கூட கர்த்தரிடத்தில் போய் நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம விசாரிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளுக்கும் பதில் கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.